ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ராஸ் லைஃப் ஸ்டைல் ஐலண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இங்கே ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கேதரிங்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கலாட்டான vlog தான் பார்க்க போறீங்க. அதுவும் குக்கிங் vlog வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் திவ்யாவோட சேர்ந்து நான் பண்ண போறேன். எக் பஃப் அதுதான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பாத்தீங்கன்னா 2லேருந்து 3 பெரிய வெங்காயம், 1லேருந்து 2 சின்ன பச்சை மிளகாய் சைஸ் அது வந்து நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1/2 ஸ்பூன். இது சோம்பு வந்து தட்டி வச்சிருக்காங்க, அதுவும் 1/2 ஸ்பூன். இது அஞ்சரைப்பட்டியிலேருந்து மஞ்சப்பொடி மட்டும் தான் எடுக்க போறோம். பெட்டி பெருசா இருக்கு, அதை பார்க்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குக்கிங் ஆயில் இருக்கு. இது நாங்கள் எக் பஃப் பண்றதுக்கு இங்க ரெடிமேட் எங்களுக்கு பேஸ்ட்ரி ஷீட் இருக்கும், நீங்க அங்க இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்புறம் சில பல முட்டைகளை வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். பக்கத்துல எங்க செஃப் திவ்யா இருக்காங்க. நாங்க தான் இன்னைக்கு எக் பஃப் பண்ண போறோம். அதை நீங்க பார்த்து தான் ஆகணும். பார்க்கலாமா? நீங்க சொல்லுங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு சோம்பு போட்டுக்கோங்க. ஆமாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஓகே. அவங்க செஃப், நான் கூ செஃப். இப்போ ஆனியன் சில்லிஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எத்தனை முட்டை பஃப் வரும் நம்ம பண்றதுல தோராயமா? தெரியல, ஷீட்டுக்கு நாங்க தெரியல, பண்ணாதான் எங்களுக்கே தெரியும். தோராயமா சமைக்கிறோம். எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து. இது நல்லா வதக்கணுமா? இல்லையா ப்ரௌன் ஆயிடணுமா? ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஆனியன் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆக வேணாம், ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டா ஆற அளவுக்கு ஆனா போதும். ஓகே. ஒரு மாதிரி எப்படி சொல்றேன், நான் காட்டுறேன் ஒரு ஆறுப்ப. ஓகே. இப்படிலாம் நாங்க வந்து ஷூட் பண்ணுவோம் நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கே ஸ்வீட் தாங்க முடியல. இப்போ வந்து 2 இன்கிரீடியன்ட் நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், கரம் மசாலா பவுடர், தேவைக்கான கொஞ்சம் உப்பு, அவ்வளவுதான். சரி, எத்தனை பேர் வந்து நீங்க முட்டை வந்து இப்படி இந்த மாதிரி என்ன மாதிரி பிய்யாம ஒழுங்கா உரிப்பீங்கன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதான ட்ரிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏதானு பண்ணணும்னு நினைக்க போதான் பிச்சிருவேன் அவசரப்பட்டு. திவ்யா, நீங்க எப்படி உரிக்கிறீங்க? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க கேமரா உமன்ஸ். ஏன் முட்டை தேவையில்ல, ஆனா அப்படிதான் தெரியும் திவ்யா. தெரியலையே என்னன்னு. A few moments later. எக்ஸ் பாருங்க, அழகா கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பாதி பாதியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த எக் மசாலா வைக்கிறதுக்கு வந்து திவ்யா வந்து மசாலா ரெடி பண்றாங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் இது பண்ணியோம் பாத்தீங்களா, அதை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டோம். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க திவ்யா. அடுத்து கொஞ்சம் என்ன பண்ணீங்க திவ்யா? இப்ப சால்ட் மட்டும் போட்டேன். வெங்காயம் ஹாஃப் குக் ஆயிருக்கு. சால்ட் போட்டு நான் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம். ஓகே. நல்லா வந்துருக்கு. கண்ணாடி பதம் லைட்டா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு மிளகா பொடி போடணும்? நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். சரி. அது அவங்கவுங்க காரம். ஓகே. அடுத்தது கரம் மசாலா இல்ல? கரம் மசாலா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தா போதும், ரொம்ப நிறைய இருக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் மஞ்சள் பொடி போட போறாங்க. சூப்பர், சிம்பிள், ஈஸியா ஒரு டீக்கு ஈவினிங் டைமுக்கு பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். எக் உடஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், ஆனா அழகா வந்துருச்சு. சும்மா ஒரு காமெடிக்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். எக் நல்லா தாங்க வந்துச்சு. எங்களை நம்பி இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்க. ஒரு எவ்வளவு நேரம் வதக்கணும் திவ்யா? இப்ப அது வதங்கிடுச்சு. நம்ம லைட்டா தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டா அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அவ்வளவுதான். அதோட அவ்வளவுதான். இல்ல, இப்ப இதை நம்ம அவன்ல தானே பேக் பண்ண போறோம். அது வந்து ரொம்ப இதா இருக்க கூடாதுன்றதுனால லைட்டா தண்ணி ஊத்தினா அது கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கும். எக்கோட சேர்த்து வைக்கிறப்போ, இல்லனா எக்கோட நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணி அந்த ஷீட்ல வைக்கிறப்போ, அது ரெடிமேட் ஷீட்ல, அப்ப அந்த தண்ணியே இல்லாம ரொம்ப ட்ரை ஆயிடும். எக்கும் அதுவும் சேர்ந்து இப்ப கொஞ்சம் நம்ம தண்ணி இதுல ஊத்திக்கனால மாய்ஸ்டா இருக்கும். ரெண்டும் சேர்த்து வரப்ப சரி. ஓகே. அப்ப இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பேஸ்ட்ரி பண்றதுக்கு அந்த ஃபோல்டிங்லாம் வந்து திக்கா ஒட்டுறதுக்காக ஒரு எக்கு மட்டும் ராவா அடிச்சு இது பண்ணிக்கோங்க. ஏன்னா தடவுறதுக்கு அதை மறந்துட்டோம். இந்த பைண்டிங்காக தான் பண்றோம். ஒண்ணு போல இல்லையா?
இந்த ஓவன்ல வந்து 165 டிகிரி வச்சுட்டு 15 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்க. அந்த வேலை பண்ணிட்டு இருக்க போது ஆன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு அளவா வச்சுட்டா ஓகே தான் இல்ல, அதுவே போதும். ஓகே. அப்படியே ஒரு முட்டையை கவுத்துடுங்க. 4 எட்ஜஸையும் அப்படியே ஜாயின் பண்ணுங்க திவ்யா. இது ஆக்சுவலாக அந்த பேஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்படி ஸ்டிக் பண்ண கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக ஆயில் இது பண்ணிட்டு இந்த சைடு கார்னர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டா அது ஓவனில் பேக் ஆகிறப்ப கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து உள்ள வச்சிடலாம். திருப்பி வந்து நீங்க அந்த எக் வாஷ் கொடுக்கணுங்க. லைட்டா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ பஃப்க்கு வந்து நாங்கள் சூடா இஞ்சி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு தட்டி திவ்யா வந்து ஸ்பெஷல் டீ போடுறாங்க எங்களுக்காக. குக் ஆயிடுச்சு, அழகா வந்துருச்சுல, ஒட்டலை. எங்க முட்டை பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. சாப்பிடலாமா? நீங்க ஒரு எடுத்து போங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்லா மொறுமொறுப்பா சூப்பரா இருக்கு. உள்ள இருக்க மசாலா நல்லா ஸ்பைசியா சூப்பரா இருக்கு. சும்மாலாம் சொல்ல, உண்மையில சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல, காரமா, நல்லா காரமா சூப்பரா இருக்கு. நல்லா வெந்திருக்கு. மேலே இருக்கிற நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பசங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog ரொம்ப குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சந்திக்கிறேன். Until that, signing off, Chitra. Please subscribe, like and share and hit the bell button for future notification. Bye-bye. என்ன செய்ய போறீங்க? நான் கேட்க சோம்பு போடுறேன் நான் சொல்றேன். வெறும் மஞ்சள் கரு மட்டும் தான் இருக்கும் போது பொடி மாசா கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சரி. அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த முட்டை பாருங்க ரொம்ப கவலைக்கிடமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். முட்டை உரிக்கிறது கேவலமா இருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. Until that, I'm signing off.